டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். திருமூலர் வரலாறு என்கிற அதிகாரத்தில் உள்ள சில பாடல்களை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் சிந்திக்கிற பாடல் 90வது பாடல். நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், பேராசிரியர் ஆசான்யா அவர்கள் பதிப்பித்த பதிப்பில் உள்ள எண்கள். ஏனென்றால் திருமந்திரம் ஒவ்வொரு பதிப்புக்கும் எண்கள் வேறுபடுகின்றன, மாறுபடுகின்றன. எனவே பெரும்பாலான பதிப்புகள் பேராசிரியர் ஆசான்யா பதிப்பை பின்பற்றுகின்றன. அந்த எண் 90வது எண். இதில் வருகிற ஒரு செய்தி என்னை வியப்பில் ஆழ்த்திய செய்தி. இந்த தொடர் பாட்டுடைய முதல் தொடரே பல ஞான நூல்களில் அப்படியே இருக்கின்றன. நான் ஏன் வேந்தேன் என்றால், அப்படியானால் இந்த ஞான பரம்பரை எல்லா ஞானிகள்கிட்டையும் எல்லா ஞான நூல்களிலும் ஒரே மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வியப்பு தான் எனக்கு. ஏன்னா திருமந்திரம் ஒரு தமிழ் நூல். தமிழ் நூலில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி நான் பார்த்த ஞான நூல்களில் ஒரே மாதிரி வருவதைக் கண்டு நான் வியந்து போனேன். பாடல்: ஞேயத்தை ஞானத்தை ஞாதுரு அத்தினை மாயத்தை மாமாயை தன்னில் வரும் பறை ஆயத்தை அச்சிவன் தன்னை அகோசர வீயத்தை முற்றும் விளக்கி இட்டேனே. இதான் பாட்டு. என்ன இந்த பாட்டில் சொல்ல வருகிறார்? ஞேயத்தை, அறியப்படுகிற பொருள். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ இது எழுதுகோள் பேனா நீங்கள் பார்க்குறீங்க, இது நான் அறியப்படுகிற பொருள். ஞானத்தை, இது பேனான்னு தெரிஞ்சுக்கிற அறிவு, ஞானம் என்கிட்ட இருக்குது. ஞாதுரு அத்தினை, இதை அறிகின்றவன் ஒரு ஆள் இருக்கார். அறிகின்றவன் யார்? நான் தான் இதை பேனான்னு அறிந்து கொண்டேன். இது அறியப்படுகிற பொருள் பேனா. அறிகின்ற எனக்கும் அறியப்படுகிற பொருளுக்கும் இடையில் ஒன்று இருக்குது, அதுதான் அறிவு, ஞானம். அந்த ஞானம் என்ன செய்து, அறிகின்ற விரும்புகிற எனக்கு, அறியப்படுகிற எனக்கு, அறியப்படுகிற பொருள் இது பேனா, இது இந்த வண்ணத்தில் இருக்கிறது, இது இந்த கம்பெனி பேனா, இது இப்படிப்பட்ட பேனா என்ற எல்லா தகவலையும் என்னிடம் இருக்கிற அறிவு இந்த அறியப்படுகிற பொருளை பற்றி அறிகின்ற எனக்கு தருகிறது. இதை தான் இந்த முதலடியில் திருமூலர் சொல்கிறார். ஞேயத்தை, அறியப்படும் பொருளை, ஞானத்தை, அதுக்குரிய அறிவை, ஞாதுரு அத்தினை, அறிகின்ற எனக்கு தருகிறது. சரி, இப்படி பெறக்கூடிய மூன்றுக்கு இடையில் 2 பேர் இருக்கிறாங்க. யார்? மாயத்தை, ஒரு மாயா என்ற ஒன்று இருக்கிறது, அது அஸ்தமாயை. மாமாயை என்ற அடுத்த சொல். மாமாயன்னா சுத்தமாயை. மாயையில் 2 இருக்குது, அஸ்தமாயை, சுத்தமாயை. மாயத்தை, மாமாயை தன்னில் வரும் பறை சக்திகள். இதெல்லாம் உருவாக்கி இந்த உலகத்தை இப்படி மயக்கிறது யாருன்னா சக்தி. சிவம் இருக்காரே, அவர் சிவத்துக்கு கிராமத்தில் சொல் தேமேன்னு இருக்கேன் சார், சிவனேன்னு தேமேன்னு இருக்கிறனோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிவம் என்றால் செயலற்ற நிலை. இந்த எல்லா பெருவழியும் தன்னுள் அடக்கி கொண்டு எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருந்து தனக்கு எதுவும் ஆதாரம் இல்லாமல் நிராதாரமாக இருக்கிற பெருவழி மாதிரி சிவம். அவர் பாட்டுக்கு அமைதியாக இருப்பார், செயலே இல்லை, மனம் அடங்கிய நிலை, மனதற்ற பரிசுத்த நிலை அருள்வாய், பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே. மனதற்ற பரிசுத்த நிலை இருக்காரே, அதுக்கு பேர் தான் சிவம். அவர் தான் தட்சிணாமூர்த்தி, மௌனம். அவர் அதை வள்ளலார் கேட்குறாரு பாருங்கள், ரொம்ப அவர் வருந்துறார். இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, மற்ற என்று வருமோ, எதுவும் தும்மல வெம் மாயை கடந்து. இப்போ மாயை சொன்னோம் இல்லையா, மாயை சுத்தமாயை, மாமாயை சுத்தமாயி, இது மாயை அஸ்தமாயி. தும் மல வெம் மாயை கடந்து வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம். இந்த சும்மா இருக்கும் சுகமத்தை வள்ளலார் கேட்டார், தாய்மானவரும் கேட்டார். திருமூலர் அவருக்கு முன்ன சொல்கிறார், இந்த பறை ஆயத்தை அச்சிவன் தன்னை அகோசார வீயத்தை, அதாவது சிவருமானுடைய சுயம் சுரூபம். சிவருமான என்ன சுயம் சுரூபம்? பேரறிவு, பெருஞ்சோதி, பெருந்தெய்வம் சிவபெருமான். சுயம் பிரகாச நித்யானந்தம் சிவபெருமான், சச்சிதானந்தம் சிவபெருமான்.
பேரொளி பெரும் பிழம்பு சிவபெருமான். அதை நம்ம அடிமொழி காண முடியாது. யார் காண முடியும்? எங்கேயும் காண முடியாது. அந்த ஆயத்தை சொரூப சிவத்தின் பிரபாவத்தை முற்றும் முழுதும் இந்நூலில் விளக்கிவிட்டேன். என்ன சொல்ல வர்றார் இந்த பாட்டில்? மேலோட்டமாக பார்த்தா இந்த ஞானத்தெல்லாம் அதில் விளக்கிட்டேன். இந்த நூலுக்கு பின்னாடி நம்ம பார்க்க போகிறது எல்லாம் இந்த பாயிரத்துக்குள்ளே சொல்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்திருப்பீங்க. தன்னை பற்றியும் தன் முன் மரபு பற்றியும் தனக்கு முன்னிருந்த குருமார்கள் பற்றியும் என்ன செய்தியை சொல்கிறேன் என்பதையும் வேதம் ஆகமம் எல்லாவற்றையும் சொல்லிட்டு கடைசியில் என்ன அது பாட்டில் முடிகிறாருன்னா அத்வைத கோட்பாடு வந்துடும். மேலோட்டமாக பார்த்தா தனித்தனியாக இருக்கும், கடைசியில் பார்த்தா எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆகிடும். இதை நான் முன்பே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த ஞானம் எப்படின்னா திருமூலர் சொல்கிறார், பின்னாடி ஒரு பாட்டில் வருது, பின்னாடி உதாரணம் சொருகி கிடக்கும் துறை. எல்லாம் ஒன்றுக்குள்ளே போய் சொருகிட்டு இருக்கு. ஒரு கடையில் கிராமத்தில் பார்த்திங்கன்னா கடையை காலையில் திறந்தாங்கன்னா படியெல்லாம் எடுத்து வைப்பாங்க. காப்படி, அரிக்காப்படி, விஷம்படி, அரைப்படி, முக்காப்படி எல்லாம். அதில் குழந்தை பார்க்கணுன்னா 10-15 படி இருக்குன்னு. இரவு கடை கட்டுறப்பொழுது என்னாகும்? 10 உருப்படி எடுத்து வைக்க முடியாது. ஒன்றுக்குள்ளே போட்டால் ஒன்றுக்குள்ளே 10 போய் அடங்கிடும். இந்த மெய்ஞானமும் சொற்கள் தான் வேறு. அது எல்லாம் ஒன்றுக்குள்ளே போய் ஒடுங்கிக்கும். இதை புரிஞ்சிக்கிறது தான் இவ்வளோ நாள் ஆகும். முயற்சி ஏன் போய் ஒரு 10 வருஷம் எடுக்கணும், 8 வருஷம் எடுக்கணும்னா இதெல்லாம் ஒன்றைத்தான் குறிப்பிடுகிறது. இப்போ திருச்சிற்றம்பலன்னாலும், நெற்றிக்கண்ணனாலும், புருவமையன்னாலும், சுழிமுனையன்னாலும், இது மாதிரி 20-30 பேருக்கு, லலாடம்னாலும், முச்சந்தினாலும், முப்பாழனாலும், இப்படி ஏகப்பட்ட பேர். இது எல்லாம் படிக்கிற வந்த வேகத்தில் எல்லாம் வெவ்வேறு இதுன்னா ஆராய்ச்சி பண்ணுவோம். நானும் பல ஆண்டுகள் இது இந்த பக்கம் நோட்டு எல்லாம் போட்டு இதான்னு கடைசியில் பார்த்தா எங்கே வருது? எல்லாம் ஒன்றுக்குள்ளே வரும். அதைத்தான் இந்த பாடலை நிறைவு செய்கிறார். இந்த எல்லா ரகசியத்தையும் நான் ஒன்றுக்குள்ளே கொண்டாந்து வைத்திருக்கிறேன். ஆகோசர வீயம் என்றால் கண்ணுக்கு புலப்படாது வித்து போன்ற பொருள், அந்த சொரூபத்தை உங்களுக்கு காட்டுவது. இப்போ இன்னும் வெளிப்படையாக சொல்லணுன்னா, மகாபாரதத்தில் கீதையில் என்ன பண்ணார்? அர்ஜுனனுக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிச்சார், விஸ்வநாதத்தை கேட்க வைத்தார். ஆனால் தெரியாது நமக்கு. இப்போ திரைப்படத்தில் என்ன காமிக்கிறாங்க? விஸ்வரூபம், அப்படியே கோடிக்கணக்கான ரூபத்தை போட்டு காமிக்கிறாங்க. விஸ்வநாதம் காமிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நிமிடத்தில் உங்களுக்குள்ளே எப்படி ஒரு பொருள் விஸ்வரூபமாக இருக்குது, விஸ்வநாதமாக பரிணமிக்கிறது. இந்த மெய்ஞானம் அப்படி ஒன்றுக்குள்ளே சொருகி கிடக்கும் துறைன்னு திருமூலர் பின்னாடி சொல்ல போகிறார். அதை சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் இப்போ நமக்கு என்ன நான் ஆச்சரியப்படுகிறேன் என்றால், கீதையில் குறிச்சிங்க 13வது அத்தியாயத்தில் 18வது சூத்திரம், கீதை 13 அத்தியாயம் 18வது நூற்பால் இந்த வரி அப்படியே இருக்குது. ஞேயத்தை, ஞானத்தை, ஞாதுரு அத்தினை விளக்குறார் கீதையில். அப்போ உடனே இப்போ ஆராய்ச்சி பண்ணுறேன், அப்போ கீதையை பார்த்து இவர் எழுதிட்டார் சொல்லக்கூடாது. ஒரு ஞானிகள் ஞானம் வளர்ந்ததுன்னா இந்த ஆகாய பெருவழியில் எல்லா ஞானமும் விரை இருக்குது. எப்படி இப்போ தொலைக்காட்சி என்னை பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற சாதாரண ஒரு தொலைக்காட்சி பெட்டியில் ஆண்டனா தூக்குனா நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குது இல்லை? ஏன் இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணிங்கன்னா அமெரிக்காவில் பிரசிடெண்ட் பேசுகிறது உங்களுக்கு கேட்குமில்ல? பெட்டி இல்லை அது, எல்லாம் ஆகாய வழியில் இருக்குது. அதை மாதிரி தான் ஞானம் வளர்ச்சி பெறுகிற பொழுது எல்லா ஞானமும் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஆண்டனாவை தூக்க தெரியணும். உங்களுக்கு தூக்க தெரிஞ்ச கனெக்ஷன் கிடச்சிடுச்சுன்னா கிடச்சிடும். இது பகவத்கீதையில் 13வது அத்தியாயத்தில் இந்த வரி அப்படியே இருக்குது. அஷ்டவக்ர கீதை நான் முன்பே சொன்னேன், ராமகிருஷ்ண மடத்தில் ரொம்ப அது விரும்பி படித்தது அஷ்டவக்ர கீதை. விவேகானந்தர் அதைத்தான் படிக்க சொன்னார். விவேகானந்தர் அதை தான் படித்தார். ரமண மகரிஷியும் அதை 25 ரூபாய்க்கு புத்தகம் போட்டிருக்காங்க. அதனால் நாம் இந்த நியாயத்தை, ஞானத்தை, ஞாதுருவத்தினை அடைவோம், பெறுவோம். அனைவருக்கும் வணக்கம்.